ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் கோழி வறுவல், நல்ல ஒரு ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை. இது ஒயிட் ரைஸ், புலாவ், பிரியாணி, இல்லை ஒரு பருப்பு சாதம், ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சிக்கன் வறுவல். இங்கே கொங்கு ஸ்டைல் ரெசிபீஸில் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. இங்கே கோயம்புத்தூர், ஈரோடு சைடெல்லாம் ரொம்ப ஒரு பாப்புலரான ரெசிபி தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்ட் டேஸ்ட்டோட அட்டகாசமாக செஞ்சு அசத்திடலாம். வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின நாட்டுக்கோழி, போனோட இருக்கிற பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சிடலாம். ஸோ கவிச்சி வாசனை இருக்காது. இந்த டிஷ் பர்டிகுலர்லி நாட்டுக்கோழியில் சமைக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பிராய்லர் கோழிலையும் இதே ரெசிபியை செய்யலாம். குக்கிங் டைம் மட்டும் மாறுபடும். அது கோழியை வதக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே சூடான பேனில் ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன், குறுமிளகு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி நல்லா நிறச்சி அளந்துக்கங்க. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க. அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடக்கூடாது, பட் நல்லா வாசனை வர வரைக்கும் பக்குவமாக வறுத்தெடுத்துக்கணும். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி. இங்கே தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 200 கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கிராமத்து ஸ்டைல் கோழி வறுவலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 12 to 15 வரமிளகாவை உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வரமிளகாவும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஏன்னா நம்ம இங்கே மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த வரமிளகா காரம், பெப்பர் அங்கே மசாலா பொடியில் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த காரம் மட்டும்தான். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாவை எடுத்துக்கங்க. அடுத்தது ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்தது பூண்டு, இஞ்சி இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை, பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை. அப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேங்காய். நல்லா சன்னமாக சின்ன சின்ன பீசஸாக தேங்காவை கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பர்டிகுலர் கோழி வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது ஒரு ஸ்பெஷலுங்க. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு எண்ணெய் தாளிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு நல்லா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இந்த சின்ன வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிற, கூடவே நல்ல ஒரு 1.5 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியும் இடித்து வச்சாச்சு. இது 2ஐயும் நம்ம சேர்த்துருவோம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போடலாம், நல்லா தாராளமாகவே போடலாம். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக வரமிளகாய். நல்ல ஒரு 12-13 வரமிளகாவை உடச்சி சேர்த்துட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. இந்த வரமிளகா காரம், பெப்பரோட காரம், இது மட்டும்தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் போட்டாச்சு. நல்ல 1 நிமிஷம் வதக்கிடுவோம். இந்த தேங்காய் எண்ணெயில் இதெல்லாம் வதங்கும் போதே வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற கோழியை சேர்த்துடலாம். இந்த டிஷ் பர்டிகுலர்லி நாட்டுக்கோழியில் செய்யும்போது டேஸ்ட் தூக்கலாக அட்டகாசமாக இருக்கும். பட் பிராய்லர் கோழிலையும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம்.
அது கோழி வேக வைக்கிற டைம் வந்து மாறுபடும். நாட்டுக்கோழினா கொஞ்சம் அதிகம் டைம் வேகும், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும், ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே வேகணும். பட்டு ப்ராய்லர் கோழின்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், அது லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும் ப்ராய்லர் கோழிக்கு. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நல்லா வதக்கியாச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கலாங்க. இது வந்து நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். நான் இங்கே ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே ப்ராய்லர் கோழியாக இருந்தால் கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். தண்ணி தெளித்து விட்டு வேக வைங்க. தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க, நல்லா வெந்துடும். இதுவும் நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே வெந்து வரட்டுங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விடுறேங்க. பாருங்கள், கோழி நல்லா வெந்திருக்கு, அது பார்த்தாவே தெரியுது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை போட்டுடலாம். மசாலா பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இங்கே ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நம்ம நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ இங்கே 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு அருமையான கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இந்த கிராமத்து நாட்டுக்கோழி வறுவலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம சேர்த்தது ஒரே 5-6 ஸ்பைசஸ் மட்டும்தாங்க. அதோட ஃப்ளேவர்ஸு, அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம், மிளகாய், தேங்காய் எண்ணெய், இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இது கூட அடிஷ்னலாக ஆட் ஆகி அதில் கம்ப்ளீட்டாக வெந்து எடுக்கும்போது ஆஹா, டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்குங்க. அது பர்டிகுலர்லி இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்குன்னு கோழி வறுவல் செஞ்சால் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இது நல்லா ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பிரியாணி புலாவோட தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சிம்பிளாக பருப்பு சாதம் ரச சாதத்துக்கூடவும் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியர்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.